இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சிலர் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனியும் அது பலிக்காது. இன்று வடமாகாண மக்கள் ஒரு தெளிவோடு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி, மக்களை திசை மறித்து அவர்களை வைத்து அரசியல் செய்யும் கலாச்சாரம் இனியும் நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. எங்களுக்கு தேவை மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இங்குள்ள மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் வாழ வேண்டும். நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்போ வடமாகாணத்தில் நிறைய பேர் மக்களை பற்றி அவங்கள பற்றி அரசியலை பற்றி பேசுகிறாங்க. இதில் எத்தனை ஏழைகளுடைய பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க? இல்லை, எங்கேயோ ஒரு கிராமப்புற பாடசாலை தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒருவேளை உணவிற்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, குடிசை வீடிலே நீங்கள் வசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இவ்வளவு காலமும் உங்களை வைத்து அரசியல் செய்த தலைவருடைய பிள்ளைகள் எங்கே படிக்கின்றார்கள்? தேடி பாருங்கள். அவருடைய சொத்து விவரம் தேடி பாருங்கள். அவருடைய ஒரு நாள் வாழ்க்கைக்காக செலவு செய்யும் பணத்தை தேடி பாருங்கள். அவர்கள் அனைவரும் கொழும்பிலே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு காலம் கடந்த அரசியலை வைத்து உங்களை அரசியல் செய்து மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையை தூண்டிவிட பார்க்கிறார்கள். அதுதான் அவருடைய அரசியல் முதலீடு. இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் வைத்தியர் ஸ்ரீபவன் அவர்களே, பனை அபிவிருத்தி சபையினுடைய தலைவர் ரவீந்திரன் அவர்களே, மேலதிக மாவட்ட செயலாளர் ஜெயகரன் அவர்களே, பனை அபிவிருத்தி சபையினுடைய உஸ்தியோஸ்தர்களே, என்னுடைய அமைச்சனுடைய இணைப்பு செயலாளர் வசந்தமூர்த்தி அவர்களே, பனை ஏற்றுமதி குழுவின் செயல்பட்டு கொண்டிருக்கும் சுகந்தன் அவர்களே, மற்றும் என்னுடைய ஆசான் வசாவிலான் பாடசாலை முன்னாள் அதிபர் ஜூட் மரியரட்னம் அவர்களே, பயிற்சி பெற்று பனை தொடர்பான பயிற்சிகளை பெற்றுக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, என்னுடைய ஊடக செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திலே நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தோம். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பதவியேற்று ஒரு வருட பூர்த்தியிலே இவ்வாறான நிகழ்வில் வட மாகாணத்தில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இந்த ஒரு வருட காலத்தில் இந்த நாடு எவ்வாறான மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு வருட மாற்றம் என்பது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. கடந்த 77 வருடங்களில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சிகளுக்கு மத்தியிலே மக்களாட்சி, நீதியும் நேர்மையும் உண்மையும் கொண்ட ஒரு தலைவனால் இந்த ஒரு வருட காலம் நாடு ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வருட காலத்திலே விசேடமாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லீம்
மக்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இவ்வளவு காலமாக வரவு செலவு திட்டத்திலே ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு கிள்ளிதான் கொடுத்தார்கள். மக்களுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே விசேடமாக தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பாரிய பங்கினை தந்தார்கள். அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கைக்காக எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை நாங்கள் இதயபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். எனவே இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் கட்டமாக பொருளாதாரத்திலே வட மாகாண மக்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே அதிகூடிய நிதியினை நாங்கள் வடமாகாண அபிவிருத்திக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம். நான் முன்பு கூறியது போல கடந்த காலங்களிலே ஏனைய மாவட்டங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு கிள்ளி கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய ஆட்சியிலே ஏனைய மாகாணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு வாரி வழங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாது அண்மையிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வடமாகாணத்திலே ஆரம்பித்து வைத்திருக்கிறார். நாங்கள் இவ்வளவு காலம் இந்த வடமாகாணம் யாழ்ப்பாணம் என்றால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்த்த இந்த உலகம் இனிவரும் காலங்களிலே இலங்கையிலே மிக ஒரு முக்கியமான நகரமாக உலகம் பார்க்கின்ற அந்த நாளை நாங்கள் இந்த வடமாகாணத்துக்கு மாற்றித் தருவோம் என்ற ஒரு உறுதிமொழியை விடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று சர்வதேச மைதானமாக இருக்கலாம், இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய தென்னை முக்கோண வலயமாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட அபிவிருத்திகளுக்கு நாங்கள் வடமாகாணத்திற்கு நாங்கள் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இன்று உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பு கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 79வது மாநாட்டை கூட்டியிருந்தார்கள். உண்மையிலே இன்று எல்லா அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வெளியே ஊடகத்தின் முன்பு என்ன சொல்வது என்று தெரியாமல் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இன்று நாட்டில் கடந்த காலத்திலே எமது நாட்டை நாசம் செய்தவர்கள், ஊழலிலே ஈடுபட்டு ஊழல் பெருச்சாளிகள், அதே போல கொலைகளிலே ஈடுபட்ட கொலைக்காரர்களை தற்பொழுது நீதியின் முன் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக எங்களுடைய ஆட்சியிலே நடந்து வருகிறது. சட்டம் என்பது இவ்வளவு காலம் எவ்வாறு இருந்தது? என்ன பிழை செஞ்சால் பரவாயில்ல, காசு இருந்தால் தப்பிச்சு கொள்ளலாம், அப்படித்தான் இருந்தது. காசு இருந்தால் நாங்கள் என்ன பிழை செய்யலாம், என்ன தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, காசால் நாங்கள் தப்பிச்சு கொள்ளலாம்ன்ற நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் இலங்கையில் இருந்தது. அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எவ்வளவு பிழை செய்தாலும் நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். நீதியும் நியாயமும் சட்டமும் ஏழைகளுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு மாத்திரம்தான் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருந்தது. கோடி கோடி பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளிலே சொத்து சேர்த்தவர்களுக்கு எந்தவித விசாரணையும் எந்தவித தண்டனையும் கடந்த காலத்திலே வழங்கப்படவில்லை. அன்றாட தண்ட பசியை போக்குவதற்கு பக்கத்து தோப்பில் 2 தேங்காய் களவெடுத்ததுக்காக சிறை சென்ற பல சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிள்ளை பசிக்காக அழுகின்ற பொழுது தாய் அல்லது தகப்பன் உணவு வழங்க முடியாமல்
அந்த பசியை போக்குவதற்கு சிறு ஏதாவது ஒரு களவிடப்பட்டால் உடனே சட்டம் தன் கடமையை செய்தது, அவர்களை சிறையில் அடைத்தது. ஆனால் கோடி கோடியாக நாட்டினுடைய வளத்தையும் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் கொள்ளையடித்தவர்கள் பாராளுமன்றத்திலும் நாட்டில் உயர்ந்த பீடங்களிலும் அமர செய்து அழகு பார்த்ததுதான் கடந்த கால ஆட்சி. ஆனால் இன்று நாட்டில் இருக்கிற எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கர் ஒரு சாதாரண குடும்பத்தில் எங்களைப் போல் உங்களைப் போல் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் ஏழை விவசாய தாய்க்கு மகனாக பிறந்து ஆரம்ப காலம் தொட்டு மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்து இறுதியிலே இந்த நாட்டினுடைய தலைவராக மாறியிருக்கிறார். எனவே இன்றுதான் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது இந்த ஆட்சியிலே. எனவே நாங்கள் மக்கள் பெரியதோர் எதிர்பார்ப்பிலே விசேடமாக புலம்பெயர் தமிழர்களும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்தது காரணம் என்ன? இந்த நாட்டிலே இனவாதமற்ற நேர்மையான சரியான உண்மையான ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாடுகளில் இருந்த புலம்பெயர்ந்தவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டார்கள். அதை நாங்கள் இன்று மிக மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கின்றோம். அந்த எண்ணத்தை இன்று நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்று யாரென்று சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவர் யாரென்று தேவையில்லை. பிழை செய்திருந்தால் சிறை செல்ல வேண்டும், பிள்ளை செய்தவர்கள் சிறை செல்ல வேண்டும் என்பதற்காக இன்று பெரிய தடைகள் இருந்து கீழ் மட்டும் வரை இன்று விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று சிறை சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டு திருடர்கள் அலிபாபாவும் 40 திருடர்களும் இன்று பயந்து கொண்டு நாங்கள் சிறைக்கு சென்று விடுவோமோ, நாட்டிலே கொள்ளையடித்த பணத்தை இந்த அரசாங்கம் பறித்து விடுமோ, இனியும் எங்களுக்கு அதிகாரத்துக்கு செல்ல முடியாதோ, மக்களை ஏமாற்ற முடியாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த கள்ளர் கூட்டங்கள் தான் நேற்று முந்தைய தினம் கொழும்பிலே ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார்கள். இந்த மாநாட்டிற்கு வெட்கம் இல்லாமல் சில தமிழ் தலைவர்களும் முஸ்லீம் தலைவர்களும் சென்று அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? ஆசியாவிலே புகழ்பெற்று திறந்த யாழ் நூறகத்தை எரித்தது யார்? 81, 83 தென்னிலங்கையிலே தமிழர்களை சொத்துக்களை சூறையாடி அவர்களை கொன்று குவித்தது யார்? மறுபக்கம் சுதந்திர கட்சி தமிழர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட இன கொடுமைகளை செய்தவர்கள் இன்று இவர்களோடு கைகோர்த்து இந்த தமிழ் முஸ்லிம் தலைவர்களும் வெட்கமில்லாமல் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியை கொண்டு வர போகிறார்களாம், ஜனநாயகத்தை பாதுகாக்க போகின்றார்களாம். ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாட்டை மாத்திரமல்ல இனவாதம் பேசிக்கொண்டு தமிழர்களிடத்திலே தமிழ் இனவாதத்தையும் முஸ்லிம்களிடத்திலே முஸ்லிம் இனவாதத்தையும் சிங்களவர்களிடத்திலே சிங்கள இனவாதம் பேசிக்கொண்டு மக்களை பிரித்து இவர்கள் செல்வந்தர்கள் ஆனார்கள் ஒழிய இந்த நாட்டிலே அனைத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதே இடத்தில் தான் இருக்கின்றன. எனவே இந்த புதிய ஆட்சியினூடாக நாங்கள் ஒரு புதிய தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்பதற்காக எங்களுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இரவு பகல் பாராது இந்த நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலே அரச ஊழியர்கள் என்று சாதாரணமாக இந்த அரச ஊழியர்களை பற்றி பொதுமக்களுக்கு அவ்வளவாக ஒரு நல்ல எண்ணம் கிடையாது. தேசிய மக்கள் சக்திக்கு 80% அரச ஊழியர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட அந்த அரச சேவையை அந்த அரச ஊழியர்கள்
சரியான முறையிலே மக்களுக்கு வழங்குகின்றாரா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் மாத்திரம் இது செய்துவிட முடியாது. அரச ஊழியர்களும் ஒன்றிணைய வேண்டும். ஏன், பொதுமக்களாகிய நீங்களும் இந்த உண்மையான நேர்மையான ஆட்சிக்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும். லஞ்சம் வாங்குவது தவறென்றால் லஞ்சம் கொடுப்பதும் தவறே. எனவே அரச நிறுவனங்களில் லஞ்சத்தை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் லஞ்சம் கொடுக்கும் பொதுமக்களாகிய நீங்கள் லஞ்சம் வழங்குவதை நீங்கள் முதலாவதாக நிறுத்த வேண்டும். அதையும் மீறி உங்களிடம் இலவச சேவையை பெற்றுக்கொள்வதற்காக யாரும் கையூட்டலை கேட்டால் உடனடியாக எங்களுக்கு அறியத்தாருங்கள். பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயம். அது மட்டுமல்லாது, இன்று இந்த பனையை பற்றி பேசுவோம் என்றால், பனை என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எத்தனையோ வருடங்கள் இந்த பனை அபிவிருத்தி சபை ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த காலத்திலே தங்களுடைய செயல்பாடுகள் சரியான முறையிலே இந்த மக்களுக்கு சென்றடைந்ததா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்றோம் என்றால் முதலாவது நாங்கள் செய்கின்ற பணியை சரியான முறையிலும் திறம்பட செய்தல் வேண்டும். எனவே இந்த பனைசார் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நிறுவனங்களின் ஊடாக தங்கு தடையின்றி அந்த சேவை சென்றடைய வேண்டும். அதே போல இங்கு பணியில் இருப்பவர்களும் நேர்மையான முறையிலும் சரியான முறையிலும் உங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அதே போல இந்த சிறு உற்பத்தியாளர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு சரியான நிர்ணயிக்கப்பட்ட விலையின் மூலமாக அந்த மக்களுடைய உற்பத்தி பொருட்கள் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைப்பதை நிச்சயமாக நாங்கள் புதிய வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த புதிய தலைவர்களாக சில வேலை திட்டங்களை செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே உங்களுடைய உற்பத்திகள் சரியான முறையிலே அந்த வருமானத்தை கிடைப்பதற்கு நாங்கள் வழி செய்வோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்றைய தினம் மன்னார் பகுதியில் சென்றிருந்த பொழுது இந்த பண உற்பத்தி ஈடுபடுகின்ற மக்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களாகவும் இருக்கிறார்கள். இந்நேரத்திலே வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் முதலாவது இந்த பனையை வளர்த்தெடுப்பதற்கு, பனைசார் உற்பத்தியை பெருக்குவதற்கு நீங்கள் வாருங்கள். இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே நீங்கள் அதை செய்வீர்கள். அதனூடாக நாங்கள் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நீங்கள் உதவ வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்களிடம் நாங்கள் வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே பல்வேறுபட்ட அடக்குமுறைகள், பல்வேறுபட்ட பாகுபாடுகள் மூலமாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பல பாதிப்புகளுக்கு கடந்த காலத்திலே உட்பட்டிருந்தார்கள். இன்று ஜனநாயக முறையிலே அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவதற்கும் உரிமைசார் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இன்று ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கிறோம். இன்று ஒரு சிலர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வட மாகாண மக்களினுடைய அதிகூடிய நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசாங்கம். வடமாகாண மக்களினுடைய அபிலாசைகளை
நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாங்கம். எனவே இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சிலர் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனியும் அது பலிக்காது. இன்று வடமாகாண மக்கள் ஒரு தெளிவோடு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி, மக்களை திசை மறித்து அவர்களை வைத்து அரசியல் செய்யும் கலாச்சாரம் இனியும் நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. எங்களுக்கு தேவை மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இங்குள்ள மக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் வாழ வேண்டும். நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்போ வடமாகாணத்தில் நிறைய பேர் மக்களை பற்றி அவங்கள பற்றி அரசியலை பற்றி பேசுகிறாங்க. இதில் எத்தனை ஏழைகளுடைய பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க? இல்லை, எங்கேயோ ஒரு கிராமப்புற பாடசாலையை தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒருவேளை உணவிற்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, குடிசை வீடிலே நீங்கள் வசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் இவ்வளவு காலமும் உங்களை வைத்து அரசியல் செய்த தலைவருடைய பிள்ளைகள் எங்கே படிக்கின்றார்கள்? தேடி பாருங்கள். அவருடைய சொத்து விவரம் தேடி பாருங்கள். அவருடைய ஒரு நாள் வாழ்க்கைக்காக செலவு செய்யும் பணத்தை தேடி பாருங்கள். அவர்கள் அனைவரும் கொழும்பிலே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு காலம் கடந்த அரசியலை வைத்து உங்களை அரசியல் செய்து மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனையை தூண்டிவிட பார்க்கிறார்கள். அதுதான் அவருடைய அரசியல் முதலீடு. மக்கள் நிம்மதியாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அரசியல் அங்கு எடுபடாது. பிரச்சனை புதிய பிரச்சனைகளை தூண்டிவிட வேண்டும், புதிய பிரச்சனைகளை கிளறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கிறது. எனவே அன்பார்ந்த தமிழ் மக்களே, இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளுவோம். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர், இதயபூர்வமாக நேசிக்கின்றார். நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஜனாதிபதி அவர்கள் தீர்வினை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுத்தர நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். உங்களை மீண்டும் மீண்டும் குழப்பிவிட்டு அரசியல் செய்யும் அந்த அரசியல் அனாதைகளிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாது, உங்களுக்கு தெரியும், இன்று யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இருப்பதாக ஆய்வு சொல்லுகிறது. எனவே பனை மரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பனை மரத்தை பாதுகாக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், எங்களுடைய தனித்துவம் பாதுகாக்கப்படும். ஏன், அதை சார்ந்த பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே புதிய பணக்கன்றுகளை நாட்டி பனை வளத்தை உயர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, கடந்த காலத்திலே இந்த கல் உற்பத்தியின் மூலமாக கிட்டத்தட்ட 30-40 மில்லியனுக்கு மேற்பட்ட வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் பணசார் உற்பத்தி மூலமாக நாங்கள் 2023ஆம் ஆண்டு 78 மில்லியன் ரூபாவை நாங்கள் வருமானமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே புதிய வேலைத்திட்டத்தின் மூலமாக அதை 100 மில்லியன் ரூபாவாக உயர்த்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். எனவே பனைசார் உற்பத்தி மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்த, எங்களுடைய அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற நிறுவனங்களை நாங்கள் சீர்படுத்துவோம், சுத்தப்படுத்துவோம். ஏனால் பல்வேறுபட்ட முறைகேடுகள் எமக்கு கிடைத்த வண்ணமே இருக்கிறது. நாங்கள் தென்னிலங்கையை மாத்திரமல்ல, வடமாகாணத்தையும் ஊழலிலிருந்து நாங்கள் சுத்தப்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.